ஒரு கட்சி சொல்லுது நான் 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லுது, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு கட்சி சொல்லுது நான் வந்து 2000 ரூபாய் கொடுக்க போகிறேன், கருணை தொகை வழங்க போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீ யோசிச்சு பாருங்களேன், 1000 ரூபாய் கொடுத்ததுக்கே தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் வந்து 38,000 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கு. 38,000 கோடி. இந்த 38,000 கோடி ரூபாயை வச்சுருந்தா நம்ம எத்தனை அரசு தொடக்கப்பள்ளி, அரசு நடுநிலைப்பள்ளியை, அரசு மேல்நிலைப்பள்ளியை எவ்வளவு தனியாருக்கு இணையாக நம்ம தரம் உயர்த்திருக்கலாம். அரசு கல்லூரிகளை, கலை அறிவியல் கல்லூரிகளை, பொறியியல் கல்லூரிகளை, மருத்துவக் கல்லூரிகளை தரம் உயர்த்திருக்கலாம். திமுக சொல்லுது நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து விடியல் பயணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி. அதிமுக சொல்லுது நான் ஆண்களுக்கும் வந்து இலவச பயணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. இவங்க 2 பேரும் இப்படி மாறி மாறி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலகட்டம் கழித்து ஒட்டுமொத்த அரசு போக்குவரத்து கழகம் இருக்குல்ல, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தையே வந்து இலவசமாக யாருக்காவது கொடுத்துருவாங்கன்னு தோணுது. ஏன்னா 2018-19 காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் என்பது 24,000 கோடியாக இருந்தது. இந்த 5 ஆண்டுகள் கழித்து அந்த அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் டபுள் மடங்காயிருச்சு, இரட்டிப்பாயிருச்சு. 50,000 கோடி வந்து தொடப்போகுது. எந்த பெண்கள் எனக்கு மாதம் 1000 ரூபாய் வேணும்னு கேட்டாங்க? எந்த பெண்கள் சாலை நின்று போராடினாங்களா எனக்கு வந்து இலவச பயணம் வேணும்னு கேட்டாங்களா? இல்லை, யாரும் கேட்கல.